போட்டித் தேர்வர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். குரூப் 2 தேர்வெழுதி எதிர்கால கனவுகளோடு காத்திருக்கும் அனைவருக்கும் தென்பறை இலவச பயிற்சி மையத்தின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். பொது தமிழ் அதற்கான விடை குறிப்புகளை நிச்சயமாக எல்லோருமே தெரிந்து பார்த்திருப்போம். இருப்பினும் பொது தமிழ் இலக்கணம் சார்ந்த விடைகளையும் அதற்கான விளக்கங்களையும் இந்த காணொளியிலே நாம் காண இருக்கிறோம். இதில் முதல் வினா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா, மாணாக்கர்களே உங்களுக்கு சீருடை இல்லையோ, என்ன வினை என்பதை கண்டறிக அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இதில் ஏவல் வினா கிடையாது, அது ஒரு செயலை செய்ய ஏவுதல். குழல் வினாவும் கிடையாது, ஒரு பொருளை வாங்குமாறு கேட்பது, அதுவும் கிடையாது. ஐய வினாவாக இருக்கலாமோ, சீருடை இல்லையோ அப்படிங்கிறது ஐயமாக இருக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கும் வாய்ப்பு குறைவு தான். அதாவது பிறருக்கு ஒரு பொருளை கொடுத்து உதவும் பொருட்டு கேட்கப்படும் வினா, கொடை வினா. இப்போ இங்கே ஆசிரியர் மாணவர்களுக்கு சீருடை இல்லையோ, உங்களுக்கு தேவையோ, நான் தருகிறேன் அப்படிங்கிற துணியில் தான் இந்த கேள்வி அமைஞ்சிருக்கு. அதனால் இது கொடை வினா அப்படிங்கிறது நம்ம அதை எடுத்துக்கலாம். பின்வரும் விடைக்கேற்ற வினாவினை தேர்ந்தெடுத்து எழுதுக. பரிவாதினி என்னும் வீணை பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் காலத்தில் இருந்ததாக கூறப்படுகிறது. நம்ம பதிலை பார்த்தோம்னாலே எளிமையாக கண்டுபிடிச்சிடலாம். பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் காலத்தில் இருந்ததாக கூறப்படும் வீணை எது அப்படிங்கிறது தான் நமக்கு அதுக்கான கேள்வியாக இங்கே அமைஞ்சிருக்கு. அடுத்ததை பார்த்திங்கன்னா, பின்வரும் சொல்லின் இலக்கண குறிப்பு. உணர்த்தினன், இந்த எண் அன் அப்படின்னு வந்தாலே அது வினைமுற்று. இதில் பார்த்தோம்னா தன்மை பன்மை வினைமுற்று, தன்மை ஒருமை வினைமுற்று இருக்குது. இந்த உணர்த்தினன் அப்படிங்கிறதுக்கு பார்த்தோம்னா அது தன்மை ஒருமை வினைமுற்று அப்படிங்கிறது நம்ம அதில் எடுத்துக்கலாம். வேர்ச்சொல் கண்டறிக. நைந்தான், நைந்து கூட்டல் ஆண் அப்படின்னு இதை பிரிக்கலாம். அப்போ இது பகுதியாக வருவது நைந்து, அதனால் இதனுடைய வேர்ச்சொல்லுங்கிறது நைந்து அப்படிங்கிறத நம்ம குறிப்பிடலாம். அடுத்த கேள்வியும் படி, இதனுடைய வேர்ச்சொல் எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. தன்மை ஒருமை எதிர்காலம் காட்டும் வினைமுற்று, இந்த வேர்ச்சொல்லுடைய வினைமுற்று கேட்டிருக்காங்க. எதிர்காலம் அப்படின்னு பார்த்தோம்னா படிப்போம் படிப்பேன் அப்படின்னு 2 தெரிவுகள் இருக்குது. இதில் படிப்போம் அப்படிங்கிறது பன்மை, படிப்பேன் அப்படிங்கிறது தான் ஒருமை. அதனால் தன்மை ஒருமை எதிர்காலம் காட்டும் வினைமுற்று படிப்பேன். சரியான பொருள் தரும் ஓரெழுத்து ஒரு மொழியை தேர்க. இதில் தே அப்படின்னா கடவுள், ஏன்னா அம்பு, நானா நாவு. அப்போ மீ வான் அப்படிங்கிறத இதில் சரியாக கொடுத்துருக்காங்க. அதனால் விடைங்கிறது மீ வான், அதுதான் சரியான விடை. அதே போல் அடுத்ததும் ஓரெழுத்து ஒருமைக்குரிய சரியான பொருள். அதில் முதல்ல உள்ளது பார்த்தோம்னா பை, பை அப்படின்னா இளமைங்கிறத குறிக்கும். அதுக்கு 4 ஏவுக்கு 4 அப்படின்னு பார்த்தோம்னாலே டியில் இருக்குது ஆப்ஷன். அதுதான் இதுக்கு எளிமையாக நம்ம அதை விடையை கண்டுபிடிச்சிடலாம். அடுத்தடுத்த சேர்த்து பார்த்தோம்னாலும் நமக்கு விடை அதுதான் வரும். மே அப்படின்னா அன்பு, வைனா புல், தூணா உன். அப்போ அதை இணைச்சி பார்த்தோம்னா 4 3 2 1, அதான் விடை. ஐம்பெரும் காப்பியம் என்னும் சொற்றொடரை தம் உரையில் குறிப்பிட்டவர். இது இலக்கண பகுதியோட வினாவாக தான் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா காப்பிய இலக்கணங்கிற பகுதியில் இது ஒரு புக் பேக் கொஸ்டினாகவே அப்படி இருக்குது. அது ஐம்பெரும் காப்பியத்தை உரையில் குறிப்பிட்டவர் மயிலைநாதர். அதே போல் ஒழுகல் இலக்கண குறிப்பு தருக. இப்போ அல் அப்படின்னு வந்தாலே அது தொழில் பெயரை தான் குறிக்கும். ஆன்னா பெயரெச்சம், உகரம்னா வினையெச்சம். அதே போல் அர் அவர் அன் அப்படின்னு வந்தால் அது வினையாளனின் பெயரை குறிக்கும். இதில் ஒழுகல் அப்படிங்கிறது தொழில் பெயரை குறிக்கும். 2 அடிகள் கொண்ட யாழ் தொடுக்கப்படும் செய்யுள் வகை கண்ணி ஆகும்னு கொடுத்துருக்காங்க. அதாவது கண்ணை போல் 2 பூக்களை வைத்து
தொடுக்கப்படும் மாலை கன்னி பூமாலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் எதுகையால் 2 அடிகளை எதுகை ஒத்து அமைவது கன்னி பாமாலை. அதனால் இதுக்கு விடை எதுகை. பொறுத்துக. விசும்புன்னா வானம் எல்லாருக்குமே நமக்கு தெரியும். இதுலேயும் அதே போல் தான். இந்த ஏவுக்கு பார்த்திங்கன்னா 4 ஆப்ஷனுங்க. 4ங்கிறது ஏங்கிற தெருவில் இருக்குது. அப்போ இதுதான் அதுக்கு விடையாக அமையும். அடுத்தது பார்த்தோம்னாலும் நமக்கு அப்படி தான் இருக்கும். அடுத்து 2வது களிறு தெரியும் நமக்கு. களிறுனா யானை. அப்போ 3 நான் டிக்கு 3 பார்த்தோம்னா அதுவும் சரியாக தான் இருக்குது. அதனால் ஏ தான் இதுக்கு சரியான. மற்ற பொருள்களையும் பொறுத்து பார்த்தாலும் அதே தான். துளைனா துலாக்கோல், கனல்னா நெருப்பு, மறுப்புன்னா தந்தம். இப்போ எல்லாமே பார்த்தோம்னாலும் அதுக்கு விடை ஏ தான். 4, 5, 2, 3, 1. காரிகை கற்று கவி பாடுவதிலும் பேரிகை கொட்டி பிழைப்பது மேல் இத்தொடர் உணர்த்துவது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது நம்ம கடைசி வகுப்பில் சிறப்பு தமிழ்லேருந்து நம்ம சொன்ன செய்தி தான் அது. யாப்பருங்கல காரிகை அப்படி அதாவது யாப்பிலக்கத்தை சொல்லக்கூடிய நூலை பற்றி இந்த தொடர் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது கவிதை எழுதுவது அவ்வளவு அரிது அப்படிங்கிறத இந்த பொருள்படும்படி இதை கூறியிருக்கிறாங்க. அதனால் இதற்கான விடை கவிதை எழுதுவது அரிது அப்படிங்கிறது தான். இந்த யாப்பருங்கல காரிகை அமிர்தசாகரர் அதை யாப்பருங்கலம்ங்கிற நூலையும் எழுதியிருக்காரு. காரிகை அப்படிங்கிறது பெண்ணுங்கிற பொருளும் இருக்குது அப்படிங்கிறத நாம் குறிப்பிட்டிருக்கோம். அடுத்தது ஆகுபெயர் பயன்படுத்தப்படாத பழமொழியை தேர்வு செய்க. இதில் எதில் ஆகுபெயர் இல்லை அப்படிங்கிறத கேட்டிருக்கிறாங்க. இப்போ நமக்கு எண்ணுப்பெயர், எண்ணல் அளவை பெயர் அந்த மாதிரி பார்க்கும்போது இங்கே எண்கள் இருக்குது. 5, 50, 4, 2, அப்புறம் நாள், கிழமை. இது எல்லாமே அது காலவாகு பெயர். அப்படி எல்லாமே ஆகுபெயராக வரக்கூடியது தான். ஆளும் மேலும் என்பது ஆகுபெயர் இல்லாத ஒரு பழமொழி அப்படின்னு நம்ம இதில் தெரிஞ்சுக்கிறோம். அடுத்ததாக பன்னரும் கோங்கின் நன்மை நன்னலம் சுவற்றி. பன்னரும் நன்னலம் இதை நம்ம ஏற்கனவே நம்ம எதுகை முனையில் நிறைய பார்த்துருக்குறோம். 1வது சீரும் 3வது சீரும் ஒத்து வந்தால் அது பொழிப்பு மோனை பொழிப்பு எதுகை. இங்கே எதுகை கேட்டிருக்கிறாங்க. அதனால் இது பொழிப்பு எதுகை. வஞ்சி தலைக்குரிய சீர் அமைப்பு கேட்டிருக்கிறாங்க. வஞ்சி தலை அப்படின்னு பார்த்தோம்னாலே வஞ்சி பாவுக்கு வஞ்சி விருத்தத்துக்கு வஞ்சி பாவுக்கு உள்ள தலை ஒன்றிய வஞ்சித்தலை, ஒன்றாத வஞ்சித்தலை. அதுக்குள்ள வாய்ப்பாடு கனிமுன் நிறை, கனிமுன் நேர். இப்போ இங்கே தெருவுகளில் பார்த்தோம்னா கனிமுன் நிறை அல்லது நேர் என்ன இருக்குன்னு பார்த்தா தேமாங்கானி புளி மாங்காய். அப்போனா அது கனிமுன் நிறை அப்படிங்கிற வாய்ப்பாட்டில் அமைஞ்சிருக்கு. தேமாங்கானி புளி மாங்காய் அதுதான் இதுக்கான விடை. சொல்லின் வகையை கண்டறிக. வெண்மை. நமக்கு வெண்மையினால பண்பு தொகை பண்பு பெயர் தான் நமக்கு நினைவுக்கு வரணும். ஏன்னா நிறம், வடிவம், பண்பு இவற்றை குறிப்பது பண்பு தொகை. இங்கே வெண்மை அப்படிங்கிறதுனால வண்ண பண்பு பெயராக இதுக்கு விடை கொடுத்துருக்காங்க. வஞ்சி விருத்தம் என்பது அங்கே வஞ்சி தலை கேட்டாங்க. இங்கே வஞ்சி விருத்தம். வஞ்சிப்பாவினுடைய வஞ்சிப்பாவை தழுவி வருவதுதான் வஞ்சி விருத்தம். அது 3 அடி 3 சீர் 4 அடிகளாக வஞ்சி விருத்தம் இருக்கும். அதாவது சிந்தடி 4ஆய் ஒரு பொருள் மேல் ஒரு செய்யுள் மட்டும் வருவது. ஒரு செய்யுள் இப்போ வெண்பா மாதிரி ஒரு செய்யுள் எப்படி இருக்கும்னா சிந்தடி 4ஆய் 3 அடிகளுடைய 3 சீருடைய 4 அடிகள் கொண்டதாக இருக்கும். சிந்தடி 4ஆய் அப்படி வர்றது தான் அது வஞ்சி விருத்தம். சிந்தடி 4ஆய் ஒரு பொருள் மேல் ஒரு செய்யுள் மட்டும் வருவது. அதுதான் அதுக்குள்ள விடை. ஒலி வேறுபாடு அறிந்து பொறுத்துக்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. மாறி மாறி. இந்த மாறிங்கிறது நம்ம மழைங்கிறது எல்லோருக்கும் தெரிந்த விஷயந்தான். அதனால் மழை வேறு, அந்த மாறிங்கிறது வேறுபடுத்துதல், மாறுதல் அப்படிங்கிறதுல அந்த பொருளில் வரும். சி அப்படிங்கிறது அதுக்கான விடை. அதே தான் கீழேயும் கொடுத்துருக்காங்க. ஒலி வேறுபாடு பொறுத்துக. இப்போ இந்த முதல் அலை கொடுத்துருக்கு. இந்த அலையை பற்றி நம்ம வகுப்புகளில் பார்த்துருக்கோம். பொருள்கள் பார்க்கும்போது அலை மாதிரி பாப்பு பொருட்கள் பார்த்தோம். இப்போ அலைன்னா நம்ம சொல்லியிருக்கோம், புற்றுன்னு சொல்லியிருக்கோம். இப்போ அலைன்னா புற்று 3ஆவதாக இருக்குது. ஏக்கு 3 அப்படின்னு பார்த்தோம்னா ஒரே ஒரு ஆப்ஷன் தான், சி மட்டும்தான் அது இருக்குது. அப்போ அதுதான் இதுக்கு விடையாக நம்ம எளிதாக கண்டுபிடிச்சிடலாம். மற்றதையும் பார்த்தோம்னாலும் கலைனா நீக்குதல், களை நீக்குதல், தலைனா விலங்கு, இலைனா இழைத்து போதல். அப்படி ஆன்சரை நம்ம பொருத்தி பார்த்தாலும் 3, 2, 4, 1 அப்படிங்கிறது தான் இதுக்கு வரக்கூடிய விடை. அடுத்து டெலிகேட் அப்படிங்கிறது ஆங்கில சொல்லுக்கான தமிழ் சொல் பேராளர். அதுதான் இதுக்கான விடை. எழுத்து வகை அறிந்து பொறுத்துக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது பாய் ஏற்றலாம் 11, 12ஆம் வகுப்பில் உள்ள இலக்கணத்திலேருந்து கேட்டிருக்கிறாங்க. இப்போ இயல் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதோட முதல் எழுத்து உயிர் முதல் மெய் முதல் அப்படின்னு நம்ம கேட்டு சொல்கிறோம்ல. அதில் முதல் எழுத்து ஈ. அப்போ உயிர் முதல். ஈற்றெழுத்து இல். இல்லுங்கிறது மெய்யெழுத்து.
அப்போ உயிர் முதல் மெய் ஈறு, உயிர் முதல் மெய் ஈறு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2வது 2ல் இருக்குது. உயிர் முதல் மெய் ஈறு. அப்போ இயல்னா உயிர் முதல் மெய் ஈறு. 1க்கு 2 எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏங்கிற ஆப்ஷன்லேயே வந்துட்டு. சரி, அடுத்ததையும் சரி பார்த்துக்கோம் அப்படின்னாக்கா, அடுத்து புதிது. முதல் எழுத்து வந்து பூ, அது வந்து இப்பு ப்ளஸ் உ மெய் எழுத்து. அதே போல் இறுதி எழுத்து பார்த்தோம்னா இத்து ப்ளஸ் உ, அது உயிரெழுத்து. இப்போ மெய் முதல் உயிர் ஈறு, மெய் முதல் உயிர் ஈறு 4வது இருக்குது. அப்போ அதுக்கு பிக்கு பார்த்தோம்னா 4. அடுத்தது ஆணி, முதல் எழுத்து உயிர், நீயை பிரித்து எழுத்தோம்னா இன்னு கூட்டல் ஈ. அப்போ உயிர் முதல் உயிர் ஈறு எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம்னா விடை 1ல் இருக்குது. வாரம், வாவை பிரித்தோம்னா இவ்வு கூட்டல் ஆ, மெய் எழுத்து, இறுதியும் மெய் எழுத்து தான். அப்போ மெய் முதல் மெய் ஈறு எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம்னா 3வது விடையாக இருக்குது. அப்போ ஏக்கு உள்ளது 2, 4, 1, 3 இதுதான் சரியான விடை அதுக்கு. அடுத்து வெண்குடை, வெண்மை கூட்டல் குடை, இது பண்பு தொகை. அது சரியான எளிமையான வினா தான் அது. அடுத்ததான் இரட்டுற மொழிதல் அணியினுடைய வேறு பெயர் என்னென்னு கேட்டிருக்கேன். நமக்கு எல்லா அணிகளுமே வந்து நம்ம பொதுத்தமிழ் இலக்கண புத்தகத்தில் கொடுத்துருக்குறோம். அதில் பார்த்தோம்னாக்கா, இப்போ அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுவாங்க. பேருந்தில் பயணிக்கக்கூடிய ஒருத்தர் வந்து காலில் கட்டு போட்டுருக்காரு. அருகில் உள்ளவர் காலில் என்ன கட்டுன்னு கேட்குறாங்க. அதே போல் நடத்துனரும் எந்த ஊர் போகணும்னு கேட்குறாங்க. 2க்கும் ஒரே பதிலாக அவர் சொல்கிறாரு, செங்கல்பட்டு அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நடத்துனருக்கு செங்கல்பட்டு போகணுங்கிற ஊர் பேரையும், பக்கத்தில் கேட்டவருக்கு செங்கல் பட்டு காலில் காயமாயிட்டுங்கிற தகவலையும் சிலேடையாக சொல்கிறாரு. அந்த சிலேடையாக சொல்லக்கூடிய அணி தான் இரட்டுற மொழிதல் அணி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நிழல் போல தொடர்ந்தான் எவ்வகை ஓமை, இது 11ஆம் வகுப்பில் படைப்பாக்க உத்திகளில் வந்து புக் பேக் கொஸ்டினாக இருக்குது, பின்னாடி அப்படியே தான் இருக்குது. அதை நிழல் போல தொடர்ந்தான் என்ன ஓமை அப்படின்னா வடிவ ஓமை அப்படின்னு அதுக்கு விடை. அதில் வந்து வினை பயன் வடிவம் மெய்யினம் இருக்குது. அதில் வந்து வடிவ ஓமைங்கிறது நிழல் போல தொடர்ந்தான், அது ஒரு கவிதை, அந்த பாட்டு வருது. அதுக்கு என்ன ஓமை சொல்லியிருக்காங்கன்னா அது வடிவ ஓமை சொல்லியிருக்கதா சொல்கிறாங்க. அடுத்ததும் ஓமையின் பொருத்தமான பொருளை தெரிவு செய்க. எடுப்பார் கைப்பிள்ளை, எடுப்பார் கைப்பிள்ளைனா எல்லாரும் சொல்கிறதையும் கேட்கக்கூடியவர். அப்போ அதுக்கு இதில் விடைன்னு பார்த்தோம்னா யார் எதை சொன்னாலும் கேட்டு நடப்பவர், அதுதான் எடுப்பார் கைப்பிள்ளை. மற்ற எதுவுமே இதுக்கு பொருந்தாத விடையாக தான் இருக்குது. அப்துல் நேற்று வருவித்தான் எவ்வகை வாக்கியம். இந்த வருவித்தான் செய்வித்தான் இது எல்லாமே நம்ம வகுப்பில் சொல்லியிருக்கிறோம். அப்படின்னு வரும்போதே இதை நம்ம தாராளமாக என்ன பிறவினை அப்படிங்கிறது தான் இதுக்கு சரியான விடையை நம்ம குறிச்சிடலாம். முறையான தொடர் அமைப்பை குறிப்பிடுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுவும் பார்த்தோம்னாலும் மிக எளிமையான வினா தான் அது. தமிழர்களின் தொன்மையான வீர விளையாட்டு ஏறு திருவிழா, இதான பதில், சரியான பதில் அதுதான். அடுத்து சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான குரல் வடிவம் உள்ள தொடரை கண்டறிக. இதுவும் இலக்கணத்தில் தான் அந்த சொற்களை ஒழுங்குபடுத்தல் வருது. அப்படி பார்த்தோம்னா கனை கொடிது யாழ்கோடு செவ்வியது ஆங்கு அன்ன வினைபடு பாலால் குழல் அப்படிங்கிறது அந்த திருக்குறள் அது. அடுத்து அகர வரிசை, இது ரொம்ப ரொம்ப எளிமையாக கொடுத்துருக்காங்க. தா தா தீ தீ தூ தூ ஒரே தா வரிசையிலே கொடுத்து முடிச்சுட்டாங்க. அதனால் எளிமையாக அதை நம்ம வந்து செய்திடலாம். அடுத்தது ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் ரெனைசான்ஸ். இங்கே மீட்டு உருவாக்கம்னா ரெஸ்டோரேஷன், மறுசுழற்சி ரீசைக்கிளிங், மீள் சிந்தனை ரீதிங்கிங் அப்படி பார்த்தோம்னா மறுமலர்ச்சி, அதுதான் இதுக்கான சரியான விடை. பிழையான இணை கேட்டுக்கிறாங்க. இப்போ ஆயிரங்காலத்து பெயர் நின்ற காலம், காணல் நீர் இல்லாதது, கம்பி நெட்டுதல் விரைந்து போகிறது. அப்போ அதில் கல்லில் நார் உரித்தல்ங்கிறது என்னது, முடியாத ஒன்று, கடினமான ஒன்று. அங்கே வந்து ஆராய்ந்து பாராமல்னு கொடுத்துருக்காங்க. அதனால தான் இங்கே பிழையான இணையாக இருக்குது. சந்தி பிழையற்ற தொடர், இது வல்லின மிகுதலை வந்து குறிக்கும். இதில் டி ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா அதில் இருக்கும். இந்த உப்பு காய்ச்சுதல், அங்கே வந்து வல்லினம் மிகுந்திருக்கும். மலைப்பகுதி, மலையில் வந்து இப்பு ஒற்று வந்து மிகுந்திருக்கும். மலைப்பயிர்களும் நிலப்பகுதிகளில் உழவு தொழிலும், அந்த வல்லின மிகுதல் வந்து இங்கே சரியாக இருக்கும். அதுதான் அதுக்கு விடை. அடுத்து தவறான இணை, இதில் பார்த்தோம்னா முரண் அப்படின்னா மாறுபடுதல்ங்கிற பொருள் இருக்கும். இங்கே முரணி உடன்பட்டுங்கிறது வர்றதுனால அதுதான் வந்து இங்கே தவறான இணையாக இருக்கிறது. பின்வரும் பாடல் எந்த படிம வகையை சார்ந்தது என்பதை கண்டறிந்து சரியானவற்றை எடு. படிமங்கிறது நமக்கு மேல்நிலை வகுப்பில் இருக்குது. யானை தன் வாய்நிறை கொண்ட வலிதோம்பு தடக்கை குன்றுபுகு பாம்பின் தோன்றும், அதை வந்து அந்த எதில் பொருந்துது அப்படின்னு பார்த்தோன்னா மெய்
படிமம் அப்படிங்கிறது பொருந்தும். வடிவ பொருமமாக அதை வந்து அந்த பாடல் குறிப்பிட்டிருக்கோம். அதனால் இதுக்கு விடைங்கிறது அந்த மெய் படிமம். சிதவல் அப்படிங்கிறதுனுடைய பொருள் கேட்டிருக்கிறாங்க. இப்போ முரசம்னா பாறை, சோம்பல்னா சோர்வு, ஊன்றுகோல்னா நமக்கு துணையாக இருப்பது. அப்படிங்கிறதுல வந்து தலைப்பாகை, துண்டு அப்படின்னு தான் இதுக்கு கொடுக்குறோம். சிதவல் அப்படின்னா தலைப்பாகை. தெம்மாங்கு பிரித்தெழுதுக. தேன் கூட்டல் பாங்கு, அதுதான் தென் கூட்டல் பாங்குன்னு தென் பாங்குன்னு பொருள்படி வந்ததாக சொல்கிறாங்க. தென் பாங்கு, தென்னகத்தினுடைய பாங்கான பாடல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் தென் கூட்டல் பாங்கு என்பதுதான் இதற்கு சரியான விடையாக இருக்கலாம்ங்கிறது எதிர்பார்க்கப்படுகிறது. அழகிய குளிர்ந்த கடம்பவனத்தை விட்டு இறைவன் நீங்கினான். எவ்வகை வாக்கியம்? இந்த முதல் கேள்வி, அடுத்த கேள்வி நான் திடலில் ஓடி, ரெண்டுமே வந்து உங்களை வந்து கொஞ்சம் குழப்பத்தில் தான் ஆழ்த்தியிருக்கும். ரெண்டுமே நமக்கு பார்க்கும்போது தன்வினை வாக்கியமாக தான் தோன்றியிருக்கும். இப்போ முதல் கேள்விக்கு தன்வினைன்னா நீக்கினான், பதவியை விட்டு நீக்கினான், அது தன்வினை. பதவியை விட்டு நீக்குவித்தான் அப்படின்னா அது பிறவினை. ஆனால் இங்கே வந்து நீங்கினான் அப்படின்னு இருக்கு. இப்போ செய்வினைக்கும் தன்வினைக்கும் என்ன ஒரு விளக்கம் சொல்கிறாங்க அப்படின்னா, தன்வினை அப்படின்னாக்கா எழுவாய் வந்து தானே செய்வது, தனக்கே பயன்படக்கூடியது, அந்த எழுவாய்க்கு பயனுள்ளதாக இருக்கும், அதான் தன்வினை. அப்போ நான் திடலில் ஓடினேன், இப்போ நான் ஓடுவது எனக்கு தான் பயன், அப்போ திடலில் அது வந்து தன்வினை. ஆனால் இறைவன் நீங்கினான், அதாவது அந்த எழுவாய் பிறருக்கு பயனுள்ளதாக அமைந்தால். இப்போ இறைவன் நீங்கினான்னா அடுத்தவங்களுக்கு உதவி செய்வதற்காக, அப்போ பிறருக்காக அந்த எழுவாய் செயல்பட்டால் அது வந்து செய்வினை. அப்போ அழகிய குளிர்ந்த கடம்பவனத்தை விட்டு இறைவன் நீங்கினான் என்பது செய்வினை. நான் திடலில் ஓடினேன் என்பது தன்வினை. அடுத்ததாக தொடர் எவ்வகை தொடர்னு கேட்டிருக்காங்க. குமரன் மழையில் நனையாமல் இல்லை. இதில் தெரிவுகளில் வந்து செய்தி தொடர் அது கிடையாது, கட்டளை தொடர் கிடையாது, எதிர்மறை தொடர், பொருள் மாறாமல் எதிர்மறை தொடர். இப்போ குமரன் மழையில் நனைந்தான், உடன்பாட்டு தொடர். குமரன் மழையில் நனையவில்லை, எதிர்மறை தொடர். ஆனால் அது ரெண்டு எதிர்மறை தொடரும் இதில் இல்லைன்னு நம்ம முடிவு பண்ணுறோம். அப்போ குமரன் மழையில் நனையாமல் இல்லை அப்படின்னா குமரன் மழையில் நனைந்தான், அதோட பொருள் அதான். இப்போ பொருள் மாறாமல் எதிர்மறையாக வந்திருக்கிறதுனால இது பொருள் மாறா எதிர்மறை தொடர் அப்படின்னு குறிப்பிட்றோம். அடுத்து அகர வரிசை. இதில் வந்து பி தான் தெரிவுகளில் பி பார்த்தோம்னா கோமேதகம், நீலம், பவளம், புஷ்பராகம், மரகதம், மாணிக்கம், முத்து, வைடூரியம், வைரம். கா வரிசையிலேருந்து வா வரிசை வரைக்கும் உள்ள தொடராக இருக்குது, அதுதான் இதுக்கான விடை. வினை எச்சம் நம்ம நிறைய வகுப்புகளில் பார்த்துருக்குறோம். ஓடினான் வினைமுற்று, ஓடிய பெயரெச்சம், ஓடி வினையெச்சம், இகர உகரத்தில் முடியக்கூடிய ஓடி அப்படிங்கிறது தான் வினை எச்சம். அதே போல் வினைமுற்று வா அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. வந்தான், வந்தனன், வந்த, வந்து, வந்தனன்கிறது வினையால் அணையும் பெயர், அன் வந்திருக்கு. வந்துங்கிறது வினை எச்சம், வந்தங்கிறது பெயரெச்சம், வந்தான் அதான் வினைமுற்று. அடுத்து வேர்ச்சொல்லையும் வினையால் அணையும் பெயர். அறை, அறைதல், அறைந்த, அறைந்தவர், அறையும். அல், அறைதல் தொழில் பெயர், அறைந்த பெயரெச்சம், அறைந்தவர், அவர் அப்படின்னு வந்தால் அது வந்து அதான் வினையால் அணையும் பெயர், அறைந்தவர். தவறான இணை எதிர்ச்சொல் இரவு பகல், தம்மை வெம்மை, விருப்பு வெறுப்பு, இவெல்லாமே சரியாக இருக்குது. அகலாது அதுக்கு சேராது அப்படின்னு இருக்கணும், ஆனால் போகாதுன்னு இருக்கிறதுனால அதான் தவறான இணை எதிர்ச்சொல். பிரித்து எழுதுதல். பிரித்து எழுதுதலில் வந்து நம்ம சரியாக பதிலளிக்கணும்னா ரெண்டு விடயங்கள் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒன்று பகுபத உறுப்பிலக்கணம் அப்படி நம்ம அதை பகுதி விகுதி இடைநிலை பிரிக்க தெரிஞ்சிருக்கணும். அடுத்து புணர்ச்சி விதிகளையும் ஓரளவு நம்ம உள்வாங்கியிருக்கணும், அப்போ தான் நம்ம அதை சரியாக பண்ண முடியும். அஞ்சிலோதி, இதை 5 கூட்டல் 5 கூட்டல் சிலோதின்னு எழுதலாம், இல்லை சில் கூட்டல் ஓதி அப்படின்னு தான் பிரிக்கணும். அதை இப்போ 5ங்கிறது வராது, வார்த்தையாக ஒரு பகுதியாக வராது, அதனால அது அம்மா தெரிஞ்சிடும். அம் கூட்டல் சில் கூட்டல் ஓதி, சில் கூட்டல் ஓதிங்கிறது சிலோதி. உயிர் வந்து உடலுடன் ஒன்றுவது இயல்பே அப்படிங்கிற விதிப்படி அது சேர்ந்துடும். இங்கே அம்முங்கிறது எம்முங்கிறது திரிந்து 5ஆம் ஆறு அஞ்சிலோதி அப்படிங்கிறது வரும். இதுக்கு விடை சி, அம் கூட்டல் சில் கூட்டல் ஓதி. அதே போல் தான் பின்னாடி பார்த்தீங்கன்னாக்கா ஊன் பொதிய விழா, இதை பகுதி விகுதியாக பிரித்தோம். இப்போ விகுதிங்கிறது விழா, பகுதி ஊன், பொதிய இடைநிலை. அப்போ இதில் வந்து எந்த திரிதலுமே இல்லை, இயல்பு புணர்ச்சியாக இது வந்து ஊன் பொதிய விழா, ஊன் கூட்டல் பொதிய கூட்டல் விழா, இதுதான் சரியான விடை. போருடன் தடுத்த ஆரையில் நெடுங்கொடி, வாரல்
என்பன போல் மறித்து கை காட்ட. இதில் என்ன அணி வந்திருக்குன்னு கேட்டிருக்கிறாங்க. நம்ம அணி இலக்கணத்தில் எல்லாமே இந்த பாடல் எல்லாமே கொடுத்துருக்குறோம். இப்போ சிலப்பதிகாரத்தில் வந்து கோவலனும் கண்ணகியும் மதுரைக்கு செல்லும்போது அங்கே கொடிக்கம்பங்களில் பறந்த கொடிகள் வந்து இயற்கையாக காற்றில் அசையும். அதில் வந்து கவிஞர் தன் கருத்தை ஏற்றி இப்படி அசையும் போது நீங்கள் இங்கே வர வேண்டாம் அப்படின்னு கையசை சொல்லுது அப்படின்னு தன் குறிப்பை ஏற்றி பாடலை பாடியிருப்பார். அதுதான் இது தற்குறிப்பு ஏற்ற அணி. தன்னுடைய குறிப்பை ஏற்றி பாடியிருப்பார். அது தற்குறிப்பு ஏற்ற அணி. அதற்கு அதான் விடை. இந்த அளவில் வந்து விடைகள் இலக்கணத்தில் உள்ள விடைகளுக்கும் விளக்கங்களையும் நீங்கள் உள்வாங்கியிருப்பீர்கள். இருந்தாலும் இன்னும் கூடுதலாக இலக்கணத்தில் நீங்கள் சிறப்புற பயின்று அடுத்தடுத்த தேர்வுகளையும் சிறப்பாக செய்ய வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.